ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பீனட் சாக்லேட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நீங்க நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வறுக்காதது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பேன்ல போட்டு வறுத்துக்க போறேன். ஸோ வறுக்கும் போது தான் வந்து அது மேல இருக்கக்கூடிய தொலியை வந்து உரிக்க முடியும். ஸோ அதனால லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே லைட் ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ ப்ரௌன் கலர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் தேய்ச்சாலே அதில் மேலே இருக்க தொலி ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். ஸோ தொலி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் வலி வந்துடும். ஸோ அந்த டைம் இல்லாமல் குறை ரவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சலாம். இப்போ இதுக்கு தேவையான சிரப் பண்ண போகிறோம். நான் எந்த கப்பில் நான் வந்து பீனட் எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய விடணும். இது கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சு கெட்டியாக அந்த டைம்ல ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நீங்க இந்த சிரப்பை வந்து தயார் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டா அந்த கம்பி பதம் வர்ற டைம்ல வந்து நீங்க இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் பவுடரும் பீனட் அரைச்சதும் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ரெண்டையும் உடனே இதுல போட்டு கலந்து விடுங்க. ஸோ இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துக்கிட்டே இருந்தாதான் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வரணும். ஸோ இது எல்லாமே வந்து திரண்டு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ தேவை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. ஸோ அப்படி நெய் விடும்போது அது ஒட்டாம வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவின பிளேட்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஹீட்லயே தான் வந்து இதை நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிச்சுன்னா கல்லா மாறிடும். ஸோ அதுக்குள்ள அந்த ஹீட்லயே நீங்க வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு டோ கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க எந்த ஷேப்புக்கு வேணா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது சாக்லேட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சூட்டோட தான் நீங்க பண்ணணும். சூடு கொஞ்சம் ஆரம்பிச்சினாலும் கெட்டித்தன்மை வந்துடும். ஸோ அதனால அந்த டைம்லயே நீங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, கடலை மிட்டாய் ஷேப் வேணும் அப்படின்னா ஸ்கொயரா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாக்லேட் ஷேப்புக்கு சும்மா ஒரு பீனட்ல ஸ்டிக் மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு பீனட்ல ஒரு சாக்லேட் நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.